அன்பான குழந்தைகளே, உங்களால் முடியும். உங்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றன. அதிபர் ஒரு பெரிய தேவையை சொன்னார். அவருக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் அது கொஞ்சம் பேராசையாக இருக்கு. இருந்தாலும் அதனை நான் நிராகரிக்கவில்லை, அதை நிராசையாக்கவும் நான் விரும்பவில்லை. எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆக்க இலக்கிய கர்த்தாக்களை, கல்விமான்களை, தேசத்தினுடைய பிரஜைகளை தந்த நல்ல ஒரு மண் தான் இந்த நெடுந்தீவு மண். நாங்கள் எதை புதிதாக செய்யலாம், அல்லது நாங்கள் புதிதாக எண்ணத்தை சிந்திக்கலாம், நாங்கள் புதிதாக எண்ணத்தை உருவாக்கலாம், அதுதான் எங்களிடம் மிக முக்கியமான. இதைத்தான் இந்த மண்ணிலே ஒரு சரியான தமிழர்களுக்கான வீர விடுதலை போராட்ட வரலாற்றை தந்த தமிழீழ விடுதலை புலிகள் கூட இன்னைக்கு உலகத்திலே சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்திலே குடாரப்பு தரையிறக்கம், இத்தாவில் குடாரப்பு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலக வரலாற்றில் ஒரு தேசிய விடுதலை இயக்கம், தன்னுடைய இனத்துக்காக போராடிய இயக்கம் எவ்வாறு ஒரு தரையிறக்கம் செய்ய முடியும்? ஒரு கரந்தடிப்படையாக இருந்தவர்கள் ஒரு மரபு வழிப்படையணியாக கடல் வழியாகவும் தரை வழியாகவும் இறங்கி ஒரு ராணுவத்தை எதிர்கொள்ளுகிற வல்லமை அவர்களுக்கு இருக்கிறதா என்ற அந்த வரலாற்றை அவர்கள் ஒரு பாடமாகவே படிப்பிக்கிறார். இந்த நவீன தொழில்நுட்பம் தான் எங்களுடைய தேசிய விடுதலை வரலாற்றையும் மௌனிக்க செய்து. இந்த நவீன தொழில்நுட்ப வரலாற்றுக்குள்ளால், இந்த நவீன தொழில்நுட்பத்துக்குள்ளால் தான் நாங்களும் எங்களுடைய தேசிய இலக்குகளை அடைய வேண்டும். ஆகவே அன்புக்குரிய குழந்தைகளே, உருண்டையான இந்த உலகத்தை நீங்கள் வெல்ல வேண்டுமானால் நீங்கள் கல்வியிலே உங்களை தயாராக கொண்டு வர வேண்டும்.